தற்போது ஒரு அண்மை செய்தி. பெஞ்சல் புயல் காரணமாக அதிகாலை 4 மணி வரை சென்னை விமான நிலையம் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முதலில் 5 மணி வரை, பிறகு இரவு 9 மணி வரை மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. தற்பொழுது அதிகாலை 4 மணி வரை விமான நிலையம் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவர செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். பூபாலன், தற்பொழுது அதிகாலை 4 மணி வரை சென்னை விமான நிலையம் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். முதல் அதிக காற்றும் அதிக மழையுடன் கூடிய சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதி மற்றும் சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு கனமழை அதிக காற்றுடன் இருந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் காலை 10 மணி வரை வந்திருந்த விமானங்கள் வானில் வட்டமடித்துக் கொண்டு இருந்தது. இந்த நிலையில் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் இருந்த சூழ்நிலையும் விமானங்கள் பறக்க முடியாமல் இருந்த சூழ்நிலையும் மாலை 5 மணி வரை சென்னை விமான நிலையம் மூடப்படுவதாகவும் அறிவித்து இருந்தனர். அதனைத் தொடர்ந்து காற்றின் வேகமும் மழையும் அதிக அளவு இருந்ததால் மேலும் இரவு 9 மணி வரை மூடப்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்து இருந்தனர். மேலும் தற்பொழுது பெங்கல் புயலானது கரையை நெருங்கி வரும் சூழ்நிலையில் காற்றின் தன்மை அதிகமாக இருக்கும் என்றும் மழையின் தன்மை அதிகமாக இருக்கும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்ததை அடுத்து சென்னை விமான நிலையத்தில் பயணிகளின் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கவும் மேலும் விமானங்களுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் அதிகாலை 4 மணி வரை விமான பயணங்கள் அனைத்தையும் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவித்து இருந்தனர். இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் உள்ள இண்டிகோ அதிகாரிகளிடம் கேட்டபோது அதிகாலை 4 மணி வரை விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்திருந்தார். அதே தகவலையும் அதிகாரிகள் உறுதி செய்த நிலையில் தற்பொழுது அதிகாலை 4 மணி வரை சென்னை விமான நிலையம் மூடப்படுவதாக தெரிவித்து இருக்கிறார்கள் ராம்குமார். இதனால் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் சற்று அவதிக்கு ஆளாகியும் இருக்கின்றனர். மேலும் முன்னதாக முன்பதிவு செய்திருந்த டிக்கெட்டுகள் அனைத்தையும் அவர்கள் ரத்து செய்யவும் மேலும் மாற்று விமானங்கள் டிக்கெட்டுகளை மாற்றிக்கொள்வதற்குண்டான பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் ராம்குமார். பூபாலன், அதிகாலை 4 மணி வரை என்பது போது நாளை தினம் வெளியூர் செல்வதற்காக டிக்கெட் எடுத்த முன்பதிவு செய்த அந்த பயணிகளுக்கு எந்த விதமான செய்திகள் அவங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன? சில இடங்களில் மின் விநியோகம் தடைபடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படியான ஒரு பயணிகள் விமான பயணிகள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த ஒரு முறையில் தற்பொழுது இந்த செய்தியானது அவர்களுக்கு பகிரப்பட்டுள்ளது? இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். மேலும் ஒரு பயணியிடம் கேட்டபோது டி நகரில் இருந்து நாங்கள் வருகிறோம் என்றும் ஆனால் வரும் வழியில் அனைத்தையும் சாலைகள் மழைநீர் தேங்கி இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் எங்களுக்கு நாங்கள் கடைசியாக செல்லும் விமானத்தில் வருவதற்காக வந்து கொண்டிருந்தோம், ஆனால் அந்த விமானம் டிலே என்று காண்பித்தது என்றும் ஆனால் இங்கே வந்து கேட்கும்போது அவர்கள் அந்த விமானமானது ரத்து செய்யப்பட்டு இருப்பதாகவும் விமான பயணம் என்பது அதிகாலை 4 மணிக்கு தான் துவங்கும் என்றும் தெரிவித்தார்கள். அதே வேளையில் அந்த பயணத்தை முழுமையாக ரத்து செய்வதற்கு உண்டான பணிகளை இண்டிகோ அலுவலகத்தில் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பிலும் பயணிகள் தரப்பிலும் தெரிவித்து இருக்கிறார்கள் ராம்குமார். பூபாலன், தகவலுக்கு நன்றி.